On it. Let's do our opening prayer. Our most gracious Heavenly Father, Lord, at this moment we have gathered here together, and Lord, we want to hear something of the truth that will enlighten us, that will energize us to go forward with this gospel message. And Lord, also there are many who are going to watch these talks, these sermons online. Lord, we pray for them also that they will be blessed with these sermons. Lord, we wait upon you. Thank you so much for hearing our prayer. In Jesus' name we pray. Amen. Amen. Welcome all of you for our study for this evening, this Vespers evening. மறுபடியுமாக இந்த ஜெப கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். We have journeyed quite a bit in our study of this theme, rebuilding the third temple. ஆலயத்தை திருப்பி கட்டுதல் என்கிறக்கூடிய இந்த தலைப்பின் கீழாக அநேக காரியங்களை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். And there is much more that we need to understand with regarding to the temple and God's plan regarding the temple. அநேக காரியங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய திட்டம் என்ன அந்த ஆலயத்திற்கு என்பதை குறித்தும் தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Today we are going to look at the prophets, the introspection and inspiration. இன்றைக்கு நாளுடைய தலைப்பானது தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய அவர்கள் நமக்கு கொடுத்த காரியங்களை குறித்து நாம் அதிகமாக ஆழமாக யோசிக்க போகிறோம். Prophets, introspection, where we are going to look at ourselves. தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை குறித்து நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். And the inspiration that we get from the exhortation of the word of God. தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் கூறின அந்த வார்த்தைகளை வைத்து நாம் நமக்கு என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்ற காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். At this point in time we are in a time of uncertainty. நாம் இப்பொழுது ஒரு நிச்சயமில்லாத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You can see the tension that is there, which is going to burst upon the earth any time. இன்றைக்கு உலகத்திலே ஒரு கடுமையான ஒரு the tension that is ஒரு பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறக்கூடிய சூழ்நிலையிலே அதிர்ச்சியான காரியங்கள் நடக்கிறது. We are in the brink of a major war that is going to take place. சீக்கிரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் அல்லது ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். A war between Israel and the Middle East. இஸ்ரேல் நாட்டிற்கும் அரபு நாடுகளுக்கும் மத்தியமாக ஒரு போர் நிகழக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். If you had lived in the time of the kings, you would find very similar situation where Israel was always constantly caught up in war. ஒருவேளை நாம் ராஜாக்களுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் நாம் கண்டிருக்க முடியும். அநேக யுத்தங்கள் இஸ்ரேல் நாட்டிற்கும் அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அநேக நாடுகளுக்கும் யுத்தங்கள் நிலைபெறுகிறது. But because of the technology that exists today, the very existence of mankind is threatened whenever there's a war like this. இன்றைக்கு இந்த அறிவியல் கண்டுபிடிப்பினுடைய மிகுதியினாலே எந்த நேரத்திலும் மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் அழிவு ஏற்படுவதற்குண்டான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. The next thing that we see is what is happening around the world, around
around India and also across the world with regarding to the monsoon and what it has caused on mankind. அது மட்டுமல்ல, இந்தியாவிலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மழை காலத்திலே நடக்கக்கூடிய வெவ்வேறு பேரிடரான நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். We had seen how in Kerala people who had been sleeping suddenly were submerged in the flood, in rain and landslide. கேரளாவிலே உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் இப்படியான காட்டாறு மூலமாகவும் இந்த நிலச்சரிவின் மூலமாகவும் அநேக பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். All across India, Uttarakhand, Himachal Pradesh, Delhi, you name it, Mumbai, they're all filled with this monsoon. இந்த மழை காலத்தின் காரணமாக டெல்லி, மும்பை மற்றும் இன்னும் அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். And life has become very uncertain. நம்முடைய வாழ்க்கை ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு இருக்கிறது. As we get back into Word of God, we are looking at the end of time, and especially we are focusing on this theme about the temple and the third temple, because many people are anticipating in the end of time this temple will be rebuilt. இந்த முடிவு காலத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த முடிவு காலத்தில் அநேக ஜனங்கள் இந்த ஆலயம் மறுபடியும் திருப்பி எழுப்பி கட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். So in order to understand this, we need to trace the whole history of the different periods when the temple was built, destroyed, and what had happened. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது, எப்படி அழிக்கப்பட்டது என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். We just completed what had happened to the first temple that was built by Solomon. கடந்த பாடலிலே சாலமோன் கட்டின அந்த முதல் ஆலயத்திற்கு என்ன நிகழ்ந்தது என்பதை குறித்து பார்த்தோம். We had looked into during the time of the reign of Nebuchadnezzar, King Nebuchadnezzar, how he had come 3 major times and brought about the destruction of Jerusalem, a complete destruction of Jerusalem. எப்படி நேபுகாத்நேச்சார் ராஜா எருசலேமின் மேல் 3 முறை படையெடுத்து மிகப்பெரிய ஒரு அழிவை அந்த பட்டணத்திற்கும் ஆலயத்திற்கும் கொடுத்தார் என்பதை நாம் தியானித்தோம். But yet during that time the prophet Jeremiah began to exhort the people to return back to God. அந்த நேரத்தில் தானே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய ஜனங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். And during that time he made a prediction. அந்த நேரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கமான காரியத்தை we have been looking at this for a couple of times, but we are going to look at it again with regarding to a prophecy called as 70 years prophecy. ஏற்கனவே இதை குறித்து பார்த்தோம். மறுபடியும் எரேமியா சொன்ன இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். And we had seen in the book of Jeremiah, the 25th chapter, எரேமியா 25வது அதிகாரத்திலே in verse 11, 11வது வசனம், இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். Now not only that, here it talks about how Jerusalem will be destroyed and they will serve the king of Babylon for 70 years. இந்த வசனத்திலே எப்படி எருசலேம் அழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் தேசம் வனாந்தரமாக பாழுமாகுவது மட்டுமல்லாமல் பாபிலோன் ராஜாவை 70 வருஷமாக சேவிப்பார்கள் என்று தேவன் In the next verse he tells what is going to happen after that. அந்த 70 வாரங்கள் கழித்து என்ன நடக்கும் என்று 12வது வசனத்திலே வாசிக்கலாம். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவின் இடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேயருடைய தேசத்தின் இடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி. Very specific prophecy. ஒரு தெளிவான நேரடியான ஒரு தீர்க்கதரிசனம். 70 years the Jewish nation or Israelites will be under the bondage of Babylon. பாபிலோன் ராஜாவின் இடத்திலே இந்த கல்தேய ராஜ்யத்தின் இடத்திலே எருசலேம்
சங்கதிகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று 70 வருஷம் இருப்பார்கள் என்று சொல்கிறார். By the time it ends, what did God predict that will happen? அந்த 70 வருடம் சென்ற பின்பு என்ன நடக்கும் என்று தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். We have seen that in 12. 12வது வசனத்திலே வாசித்தோம். God is going to punish the king of Babylon. It is the destruction of Babylon. அதற்கு அப்புறம் பாபிலோனை தேவன் நியாயத்தீர்ப்பார் என்று வரக்கூடிய வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. So when we read Daniel the 5th chapter, தானியேல் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, which is the writing on the wall, அந்த செவுற்றிலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள், what should we remember? அதை நாம் பார்க்கும்போது என்ன We should remember this prophecy because that was the downfall of Babylon. இந்த வசனத்தை நாம் அந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் பாபிலோனுடைய அழிவு அன்றைக்கு நிறைவேறினது. But not only did God predict that he will punish Babylon, he says it will be, what is the amazing part of it? Perpetual desolation, utter destruction. பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் அந்த ராஜ்யத்திற்கு என்ன நடக்கும், அது பாழாகி போகும் என்று சொல்லி நித்தியமாக அது பாழிடமாக இருக்கும் என்று 12வது வசனத்திலே தேவன் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். Now when you go to the book of Daniel, the 1st chapter, again he talks about these two nations. தானியேல் 1வது அதிகாரத்திற்கு நாம் போகும்போது இந்த இரண்டு ராஜ்யங்களை குறித்து நாம் மறுபடியும் on one side Jerusalem, ஒரு புறம் or the kingdom of Israel, இஸ்ரவேல் ராஜ்யம், on the other side the kingdom of Babylon. இன்னொரு பக்கம் பாபிலோன் ராஜ்யம். Two cities, இரண்டு பட்டணங்கள். in other words you have Jerusalem and the city of Babylon. எருசலேம் பட்டணம், பாபிலோன் பட்டணம். The conflict that was there between these two, இந்த இரண்டு பட்டணங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் இருந்த இந்த நெருக்கடி, இந்த போரானது, and the prophecy of the 70 years is regarding both these cities. இந்த இரண்டு ராஜ்யங்களை குறித்து தான் தேவன் இங்கே இந்த 70 வருடங்களை தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். And what does God predict further in the book of Jeremiah, the 29th chapter? எரேமியா 29வது அதிகாரத்திலே மேலும் அது கடந்த பிறகு என்ன நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். 10வது வசனத்திலே பார்க்கிறோம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். So amazing prophecies மிகுந்த ஆச்சரியமான தேவனுடைய தீர்க்கதரிசனம் between 70-year period. இந்த 70 வருட காலங்களில் நடக்க வேண்டியவைகள். Imagine just like how you have different nations that are fighting against each other. எப்படி இன்றைக்கு अनेक ராஜ்யங்கள் நாடுகள் போர்க்களத்தில் இருக்கிறதோ, if you belong to the kingdom of Israel, ஒருவேளை நீங்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய பிரஜையாக இருந்தால், you're looking at the completion of the 70 years. அந்த 70 வாரங்கள் நிறைவேறுவது எப்போது நடக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். And why are you looking forward for that? ஏன் அதுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள்? Because it says here what will happen. God says, I will bring you back to Jerusalem. ஏன் என்று சொன்னால் இந்த 70 வருடங்கள் கழித்து தேவன் சொல்லியிருக்கிறார், நான் மறுபடியும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறதுனால அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எருசலேம் ஜனங்கள் மத்தியிலே. We have seen this several times of what God had predicted through Isaiah about 150 years before this event could take place. And who is the one who is going to bring about the destruction of Babylon in the book of Isaiah? Isaiah 44th chapter and 45th chapter. ஏசாயா 44 45வது அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட பாபிலோனுக்கு வர வேண்டிய அந்த அழிவை கொண்டு வருவது யார் என்று 150 வருடங்களுக்கு முன்பதாகவே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அந்த தரிசனத்தை சொல்லியிருந்தார். We have seen this before, but we can read this in Isaiah 45 verse 1. இதை ஏற்கனவே நாம் படித்தோம், இருந்தாலும் படிக்கலாம் இன்னொரு முறை. ஏசாயா 45 முதலாவது வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை
திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. So here he talks about a very clear prediction that God is going to raise Cyrus. He is the one who is going to open the gates. God is going to open the gates so that it will not be shut. He will make the crooked places straight. He will, verse 3, he will bring the treasures out of darkness so that he might know that the Lord God is the God of Israel. இந்த அதிகாரத்திலே கோரேஸ் ராஜாவை தேவன் தேர்ந்தெடுத்து பாபிலோனுக்கு உண்டான நியாயத்தீர்ப்பை எப்படி கொண்டு வரப் போகிறார் என்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். கோரேசின் மூலமாக தேவன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளர்களை முறித்து 4வது வசனம், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் அவனுக்கு கொடுப்பேன், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் என்று சொல்லி கோரேசை குறித்து தேவன் இங்கே. And in 45 verse 27 and 28 he talks about how this is going to come to pass. 44வது அதிகாரம் 27வது அதிகாரம் 28வது வசனத்திலே இது எப்படி நிறைவேறும் என்ற காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். நான் ஆழத்தை நோக்கி வற்றி போய் என்றும் உன் நதிகள் வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்கிறார். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறார். So here is a very clear prediction what Cyrus, why is God going to anoint Cyrus, what is he going to do? கோரேசின் மூலமாக தேவன் என்ன செய்திருக்கிறார், ஏன் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்ற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். And you can see here it says he is going to rebuild Jerusalem. இந்த வசனத்தை பார்க்கும்போது எருசலேமை நோக்கி தேவாலயத்தை நோக்கி நீ கட்டப்படு என்று சொன்னால் எருசலேமை மறுபடியும் எழுப்பி கட்டக்கூடிய தீர்மானத்தை மிகவும் துல்லியமாக. And that is the amazing thing about the prophecies that God has given here in the word of God. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் மிகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. Every single sentence has an amazing prophetic fulfillment. ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள், இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் நிறைவேறுகிறது. Here it says again specifically the foundation will be laid during whose time? During the time of Cyrus. இந்த வசனத்தை பார்க்கும்போது மிகவும் தெளிவாக தீர்க்கமாக எருசலேமுடைய அஸ்திபாரம் கோரேசினால் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். And let's read verse 13 of chapter 45, Isaiah 45 and verse 13. ஏசாயா 45:13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்தினேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். So here, can you see here how specific it is? It says, I have raised him in righteousness, he shall build my city, and he shall let go my captives, not for price, not for reward, says the Lord of hosts. எவ்வளவு துல்லியமாக கோரேஸ் என்ன செய்வான் என்பதை இங்கே தேவன் முன்குறித்திருக்கிறார். அவன் எருசலேம் நகரத்தை மறுபடியும் கட்டுவான், பரிதானம் இல்லாமல் எருசலேம் குடிகளை அவன் விடுதலையாக்குவான் என்று தேவன் முன்குறித்திருந்தார். Now, did Cyrus understand this prophecy? கோரேஸ் இந்த தீர்க்கதரிசனத்தை புரிந்திருந்தாரா? In fact, we will look at another aspect which is found in the book of Jeremiah, the 51st chapter. இன்னொரு காரியத்தை நாம் எரேமியா 51வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். Verse 36 36வது and 37. 36 37வது வசனங்கள் ஏசாயா 51ஆம் அதிகாரம். ஆகையால் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியின் நிமித்தம் மண்மேடுகளும் மறுசர்பங்களின் தாவரமும் பாலும் ஈசல் போடப்படுவதற்கும் இடமாயிருக்கும். You can see how specific it is. இது எவ்வளவு துல்லியமாக தேவன் இங்கே சொல்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. What will happen? He says, I will dry up the rivers, isn't it?
நீங்க தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நான் வற்ற செய்வேன். The same thing we had seen in the book of Isaiah, the 44th chapter. ஏசாயா 44வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். And what will happen? It says, I will dry up her springs, Babylon shall become heaps and a dwelling place for dragons. அவருடைய கடலையும் அவருடைய ஊற்றையும் வற்றி போக செய்வேன். அந்த பாபிலோன் குடியில்லாத மண்மேடாகும் என்று வேதம் சொல்கிறது. Who's going to destroy Babylon? பாபிலோனை யார் இப்படி அழிக்கப் போகிறது? Which nation is going to destroy this mighty kingdom of Babylon? இப்படிப்பட்ட மிகுந்த மகத்தான இந்த பாபிலோனை அழிக்கப் போவது யார்? எந்த ராஜ்யம் அழிக்கப் போகிறது? In chapter 45 we had seen that Cyrus is going to destroy or capture a city. But what is that city? ஏசாயா 45-44 அதிகாரத்திலே பார்த்தோம், கோரேஸ் அந்த நாட்டை அழிப்பான் என்று சொல்லி. ஆனால் எந்த நாடு என்பதை நாம் தெளிவாக புரிந்துள்ளோம். Isaiah the 51st chapter, Jeremiah 51st chapter and verse 28. எரேமியா 51:28 வசனத்தை வாசிக்கலாம். மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவரும் அதன் சகல அதிகாரிகளும் அவரவருடைய ராஜ்யபாரத்திற்கு கீழான சகல தேசத்தாருமாகிய ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். 28. Did you get that? Isaiah 51:28. Maybe 27. You see. 27வது அதிகாரம் வசனம். தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காளம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். அரராத், மினி, அஸ்கெனாஸ் என்னும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக வர கூப்பிடுங்கள். அதற்கு விரோதமாக தலகர்த்தனுக்கு பட்டக கட்டுங்கள். சுமையுள்ள வெற்றிகளை போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள். Did you get this? Maybe in 29. Prepare against her the nations with the kings of Medes and the captains thereof. 28வது வசனம். மேதியா தேசத்தின் ராஜாக்களையும் அதன் தலைவர்களையும் அதன் சகல அதிகாரிகளையும் அவர்களுடைய ராஜ்யத்திற்கான சகல தேசத்தாருமாகிய ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள் என்று தேவன் முன்னிறுத்தினார். So whom is he going to bring against Babylon? பாபிலோனுக்கு விரோதமாக யாரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்கிறது? மேதிய தேசத்தை. And if you read verse 29, it says that the land shall tremble for sorrow, for every purpose of the Lord shall be performed against Babylon, to make the land of Babylon a desolation without an inhabitant. 29வது வசனம். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும், பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும் என்று வசனம். Can you see how amazing these prophecies are? இது எவ்வளவு ஆச்சரியமான இந்த தீர்க்கதரிசனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். Same 70-year period. அதே 70 வருடங்கள். But for one nation it is redemption. ஒரு தேசத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பு. In other words, for the nation of Israel, they are going to come back and they are going to rebuild it. இஸ்ரவேல் யூதா தேசத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பான ஒரு காரியம். மறுபடியும் அவர்களுடைய ராஜ்யம் கட்டப்பட இருக்கிறது. Whereas for the kingdom of Babylon, ஆனால் பாபிலோன் ராஜ்யத்திற்கோ it is destruction. ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு. What type of destruction? எப்படிப்பட்ட ஒரு அழிவு? It is a perpetual destruction. ஒரு நித்திய அழிவு என்பதை வேதம் சொல்கிறது. Now we need to ask this question: was Jerusalem destroyed completely? இந்த கேள்வி நாம் கேட்க வேண்டும் நமக்கு நாமே. எருசலேம் முழுமையாக அழிக்கப்பட்டதா? During the time of Nebuchadnezzar? நேபுகாத்நேசருடைய காலத்திலே? Yes or no? ஆமாவா? Yes, it was completely destroyed. 3 times. 3 முறை எருசலேம் அழிக்கப்பட்டு முழுவதுமாக அழிக்கப்பட்டது. There was no hope for Jerusalem at all. எருசலேமிற்கு ஒரு மறுபடியும் நிலை நிலைநிறுத்தப்படிய ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. And yet you'll find that God had prophesied that this same destroyed city is going to be rebuilt. ஆனால் அந்த சமயத்திலே இப்படி பாழாய் கிடக்கக்கூடிய இந்த ஒரு தேசம் மறுபடியும் கட்டப்படும் என்று சொல்லி தேவன் தீர்க்கதரிசனம் அளித்தார். But in the same breath God says,
for Babylon, it is going to remain a perpetual desolation. It will not be rebuilt again. அதே வார்த்தையை தொடர்ந்து தேவன் சொல்லும்போது பாபிலோனுக்கு எதிராக அது நித்தியமாய் பாழடிக்கப்பட்டு அது குடியில்லாமல் போகும் என்று. And when the destruction happens, also God made it very clear. இந்த அழிவு எப்பொழுது வரும் என்பதையும் தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார். Jeremiah the 51st chapter and verse 39. எரேமியா 51வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் கழிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Isn't it specific? மிகவும் தெளிவாக துல்லியமாக தேவன் சொல்கிறார் அல்லவா? This one takes us back to which chapter of Daniel? இதனுடைய நிறைவேறுதல் எந்த இடத்துல பார்க்க முடியும்? தானியேல் எத்தனாவது அதிகாரம்? 5th chapter. 5வது அதிகாரம். Exactly the same thing happened when they were feasting and drinking. God says, I am going to put them to perpetual sleep. அப்படியே இதனுடைய நிறைவேறுதல் தானியேல் 5வது அதிகாரத்திலே பாபிலோனியர்கள் குடித்து வெறித்துக் கொண்டிருக்கும்போது அவர்களுடைய அழிவு நேர்ந்தது. அவர்கள் மறுபடியும் விழிக்காமல் போகத்தக்கதாக நித்திய மரணத்திற்குள்ளாக சென்றார். Now there is a reason why God wanted to rebuild Jerusalem. எருசலேமை மறுபடியுமாக திருப்பி எடுத்து கட்டுவதற்கு தேவன் ஒரு காரணத்தை வைத்திருந்தார். Now if you go to the book of Daniel, the 9th chapter, the secret is revealed. தானியேல் 9வது அதிகாரத்திலே ஒரு ரகசியம் வெளியாக்கப்படுகிறது. And what is the secret? அந்த ரகசியம் என்ன? The secret is this man called Daniel. அந்த ரகசியத்தை நமக்கு விளக்க போவது இந்த தானியேல் என்பவர். And he was reading the same verses that we had looked into in the book of Jeremiah. இப்போது நாம் படித்த எரேமியாவுடைய தீர்க்கதரிசனங்களை தானியேல் வாசித்துக் கொண்டிருந்தார். And it says here in verse 2, in the first year of the reign, in his reign I, Daniel, understood by the books the number of years, wherefore the word of the Lord came to Jeremiah the prophet that he would accomplish 70 years in the desolation of Jerusalem. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டேன். So the question that we ask is, why is it that Jerusalem will be revisited while as Babylon will be left desolate? நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் எருசலேம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும், பாபிலோன் அழிக்கப்பட வேண்டும்? Don't you think that Jerusalem or the people of Israel before their exile were more righteous than the Babylonians? எருசலேமிலே வசித்த அந்த ஜனங்கள் பாபிலோனியர்களை காட்டிலும் மிகுந்த நீதிமான்களாக இருந்தார்களா? Or was God showing favoritism to the Jews? இல்லை, தேவன் பாகுபாடு பார்க்கிறவராக எருசலேம் மக்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு நன்மை செய்தார். What's the answer? என்ன பதில்? God must be showing extra favoritism to the Jews, isn't it? தேவன் யூதர்களுக்கு அவர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக பாகுபாடாக செய்தார். Didn't God say that the Israelites were worse than the heathens? தேவன் சொல்லவில்லையா, அந்நியர்களை காட்டிலும் இந்த பாபிலோனியர்களை காட்டிலும் இந்த இஸ்ரவேலர்கள் அதிக துன்மார்க்கர்களாக இருந்தார். Do you know there is a term that God used for Israelites? இஸ்ரவேலர்களை குறித்து சொல்வதற்கு தேவன் ஒரு வார்த்தையை in the book of Hosea. You know what he named them? ஓசியா புத்தகத்திலே. Yeah. But then which city did he compare Israel to? ஓசியா புத்தகத்திலே ஒரு பட்டணத்தை தேவன் he compared Israel, that means northern kingdom and southern kingdom, to Sodom and Gomorrah. இஸ்ரவேலையும் யூதாவையும் தேவன் சோதோமுக்கும் கொமோராவுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். So why is it when God said that you are worse than heathens, because it makes it even worse, knowing and not following makes it even worse than the Babylonians, which did not truly know the living God?
இஸ்ரவேலர்கள் அதிக துன்மார்க்கமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் தெரிந்திருந்தும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டார்கள். So why is it that Jerusalem had to be rebuilt? அப்படியானால் ஏன் இவ்வளவு துன்மார்க்கமான ஜனங்களிலிருந்தும் எருசலேம் மறுபடியும் There are two கட்டப்பட reasons வேண்டும். that we have to look at it here. இரண்டு காரணங்கள் இருக்கிறது. And that is where Daniel plays the crucial role. அந்த இடத்தில் தான் மிகுந்த ஒரு மையமான பகுதியை தானியேல் ஒரு முக்கியமான காரியத்தை But செய்கிறார். for the understanding, we will look at it again. மறுபடியும் நாம் பார்க்கலாம். தானியேல் Here, Daniel was looking back at the 70 years, but he was also looking at another verse or another Bible text. We need to turn to the book of Leviticus, the 26th chapter. இங்கே தானியேல் 70 வருடங்களை குறித்த காரியம் மட்டுமல்லாமல் இன்னொரு காலகட்டத்தையும் குறித்து இங்கே பார்க்கிறார். லேவியராகமம் 27வது அதிகாரம் 26வது அதிகாரத்தில் நாம் Now, பார்க்கிறோம். this chapter talks about the blessing and curses, and especially God mentions 4 times that he is going, if they go against him, that he is going to punish them 7 times. இங்கே லேவியராகமம் 26வது அதிகாரத்திலே ஆசீர்வாதங்களை குறித்தும் சாபத்தை குறித்தும் சொல்கிறார். அங்கே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் 7 முறை எப்படி அவர்கள் சாபத்திற்குள்ளாவார்கள் And in verse 43, God says, the land will be left desolate. Leviticus 26:43. லேவியராகமம் 26வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். So here again the prediction, we can see that if they go against God, he is going to leave the land desolate. ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேசம் பாழாய் கிடக்கும் என்று தேவன் ஏற்கனவே சொல்கிறார். But amidst all this, there was hope for Daniel. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாழாய் கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தானியேலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. What is the hope? என்ன நம்பிக்கை? Verse 40. 40வது வசனம், அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்தசேதனமில்லாத தங்கள் இதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். So this is what Daniel had seen. இந்த ஒரு காரியத்தை தான் தானியேல் அதிகமாக புரிந்து What did he see? என்ன பார்த்தார்? He saw the hope in confession, asking God and seeking God for forgiveness of sins. பாழாய் கிடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை நோக்கி மறுபடியுமாக மனம் திரும்பும்போது தேவன் நம்மை திருப்பி And if they accept the punishment of their iniquity, அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் what will God do? தேவன் என்ன செய்வாராம்? He will remember the covenant that he made to Abraham, Isaac and Jacob. மறுபடியுமாக தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்வார் என்று வேதம். As you'll find that when Daniel was able to look back upon this, தானியேல் இந்த காரியங்களை மறுபடியுமாக அவர் பார்க்கும்போது, let's come back to Daniel the 9th chapter. தானியேல் 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். And verse 3 and 4. 3-4வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக நோக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. So here you can see that Daniel is doing exactly what God said. If you do this, I will have compassion upon you. தேவன் இங்கே லேவியராகமம் 26 சொன்னது போல அவர்கள் மனம் திரும்பினால் பாவ அறிக்கையிட்டால் நான் அவர்களை நினைவு கூறுவேன் என்று சொன்னார். Verse 5, he said, we have sinned and committed iniquity. 5வது அதிகாரத்திலே தானியேல் தன்னுடைய இதயத்தை ஊற்றுகிறார். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து
துன்மார்க்கமாய் நடந்து கலக பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். Again and again he confesses that we have sinned. When verse 8 he says we have sinned against thee. மறுபடியும் நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறார். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்திற்குரியவர்களானோம். And in verse 11 it says, all Israel have transgressed thy law by departing, that they might not obey thy voice. Therefore this curse is poured upon us, and the oath that is written in the law of Moses. He is reflecting the book of Leviticus, the 26th chapter. 11வது வசனத்திலே பார்க்கும்போது மோசேயுடைய வார்த்தைக்கு விரோதமாக எப்படி அவர்கள் செய்தார்கள் என்று கூறுகிறார். இஸ்ரவேலர் எல்லோரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டது. And verse 13, as it is in the law of Moses, all this evil is come upon us. 13வது வசனம், மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கு எல்லாம் எங்கள் மேல் வந்தது. So there it says, if you confess your sin and accept the punishment, I will show mercy. அந்த மோசேயுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் நான் மறுபடியும் உங்கள் மேல் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். And Daniel prayed and said, Lord, beseech thee, in verse 16, according to thy righteousness, let thine anger and thy fury be turned away from the city of Jerusalem. 14வது வசனத்திலே தானியேல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உம்முடைய உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். When did Daniel pray this prayer? எப்பொழுது தானியேல் ஜெபம் செய்தார்? Daniel the 9th chapter, தானியேல் 9வது அதிகாரம் verse 1. முதலாவது வசனத்தில் நமக்கு It says, in the first year of Darius the Mede. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷத்திலே என்று வேதம் கூறுகிறது. So now let us get back to our understanding. மறுபடியும் நம்முடைய இந்த நினைவுகளை நாம் ஒன்றாக கொள்கிறோம். What did Jeremiah predict? எரேமியா என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தார்? After 70 years, what will happen? 70 வருடம் கழித்து என்ன நடக்கும்? Babylon will be destroyed. பாபிலோன் அழிக்கப்படும். What else did he predict? வேற என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தார்? That people should go back to Jerusalem. 70 வாரங்கள் கழித்து இஸ்ரவேலர்களை தேவன் மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு போவார். And in the book of Isaiah, it talks about Cyrus, that God is going to use Cyrus so that they might be able to go back. கோரேசை தேவன் எப்படி பயன்படுத்தி மறுபடியும் அவர்களை கொண்டு வருவார் என்று ஏசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். Here Babylon was destroyed. Am I right? இங்கே எருசலேம் இந்த அதிகாரத்திற்கு அப்புறமாக அழிக்கப்பட்டது. In the first year of Darius, தரியனுடைய முதலாம் வருஷத்திலே destruction of Babylon has taken place. பாபிலோன் அழிக்கப்பட்டு விட்டது. But what did not take place? ஆனால் என்ன நடந்தது? They did not go back. எருசலேம் வாசிகள் இன்னும் மறுபடியும் எருசலேமுக்கு செல்லவில்லை. That is why Daniel was praying. அதனால்தான் தானியேல் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். And because of his prayer, அவருடைய ஜெபத்தின் காரணமாக God did something more amazing. தேவன் மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். You know why God said 70 years of desolation? ஏன் தேவன் 70 வாரங்கள் பாழாய் கிடக்கும் என்று சொன்னார் தெரியுமா? Because every 7th year they are supposed to have a jubilee year. என்று சொன்னால் ஒவ்வொரு 7 வருடங்களும் யூபிலி வருடத்தை அவர்கள் ஆசரித்தார்கள். Where they are supposed to release the slaves and see that the land which they have taken, they have to give back to the people, to the owners. இந்த யூபிலி வருஷத்திலே தங்களுடைய அடிமைகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும். தாங்கள் வாங்கின இந்த நிலங்களை மறுபடியும் அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். But you don't find in the history of the Bible ever Israelites or the Jews doing that. ஆனால் தேவன் சொல்லியிருந்த போதும் வேதாகமத்திலே ஏதோ ஒரு இடத்திலும் இஸ்ரவேலர்கள் அதை கடைபிடித்து அப்படிப்பட்ட காரியங்களை யூபிலி வருடத்திலே செய்தார்கள் என்று நமக்கு You hear about Passover.
we are keeping the Passover. அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். You hear about the reforms that have taken place. அநேக சீர்திருத்தங்கள் நடந்தது என்பதை நாம் But you don't hear that they were following this command of God. ஆனால் தேவன் யூபிலியை குறித்து சொன்ன இந்த கட்டளையை அவர்கள் கைக்கொள்ளவில்லை. And that's the reason why 7 years, if you see how many 7 years they did not keep, the Jubilee years. இந்த எத்தனை இந்த யூபிலி வருடங்களை அவர்கள் கைக்கொள்ளவில்லை என்பதை For 70 years. 70 It is 10 times, isn't it? They did not keep it. And that is why God says, this land is going to enjoy rest. 10 times you are punished so that the land will enjoy the rest. இந்த அவர்கள் அநேக யூபிலி வருடங்களை 70 வருடங்களாக அவர்கள் யூபிலி வருடங்களை கைக்கொள்ளாததினாலே இப்பொழுது அந்த தேசம் ஓய்வை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த பாலாகி கிடைக்க. Daniel had been influential in doing 2 great amazing things. தானியேல் 2 மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியத்தை அனுபவித்தார். Through his prayer, அவருடைய ஜெபத்தின் மூலமாக, through his influence to Darius and also to Cyrus. அவர் தானியேலுக்கும் தரியு ராஜாவிற்கும் மற்றும் கோரேஸ் ராஜாவிற்கும் இடையே இருந்த தன்னுடைய உறவினாலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை He influenced the release and the first decree that Cyrus had made for the release of Israelites to go back to Jerusalem. தரியு மூலமாக தானியேல் தரியினிடத்திலே பேசி இப்படிப்பட்ட காரியங்களை விளக்கி முதலாக இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்பட்டு எருசலேமுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தானியேல் ஒரு முக்கியமான The second thing that had happened, இரண்டாவது காரியம் which we had seen in the book of Leviticus, the 26th chapter. இங்கே 26வது அதிகாரம் லேவியராகமத்திலே நாம் What did வாசிக்கிறோம். God say? தேவன் என்ன செய்தார்? He will remember the covenant that he made to Abraham. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினிடத்தில் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுவேன் என்று சொல்கிறார். And because of his supplication, தானியேலுடைய இந்த விண்ணப்பத்தினாலே now God extended தேவன் என்ன not செய்தார்? 70 years but 70 times 7 years of extension to the nation of Israel. 70 வாரங்கள் மட்டுமல்லாம 70 வாரங்கள் 70 வருடங்களாக அதை நீடித்து தேவன் 70 times 7. 70 முறை 7. And that is what we look at in Daniel, the 9th chapter, verse 24 onwards, the 70 weeks prophecy. அந்த இந்த 70 முறை 7 வருடங்கள் அதை குறித்து தான் தானியேல் 9வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலே கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த 70 times 7 for the coming of the Messiah. இந்த 70 முறை 7 வருடங்கள் மேசியா வரும் வரைக்கும் ஆகும் என்று For the remembrance of the covenant. அந்த தேவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுவதற்காக. And you can see that in Daniel, the 9th chapter, தானியேல் 9வது அதிகாரத்திலே verse 24, if you read that, 4வது வசனத்திலே it says here, 70 weeks are determined upon thy people, upon thy holy city, to finish the transgressions, to make an end of sin, to make reconciliation for iniquity, to bring in everlasting righteousness, to seal up the vision and prophecy, and to anoint the most holy. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. God had prophesied and made a covenant to Abraham, through your seed the whole world will be blessed. தேவன் ஆபிரகாமுக்கு என்ன உடன்படிக்கை செய்தார் என்றால், உன்னுடைய வித்தின் மூலமாக, உன்னுடைய சந்ததியின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். And that specific blessing will come through not seeds but through one seed.
இந்த முக்கியமான இந்த ஆசீர்வாதமானது அநேக வித்துகளினால் அல்ல, ஒரு வித்து மூலமாக இது நடக்கும் என்று தேவன் சொன்னார். And who is that seed? அந்த வித்து யாரு? And that seed is Jesus himself. அது இயேசு கிறிஸ்து தானே. And through him, what we have read is going to take place. அவர் மூலமாக தான் நாம் இப்பொழுது படித்த அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்குது. And God made this prediction to Daniel because of his supplication. தானியேல் விண்ணப்பம் செய்த தேவனிடத்தில் ஒப்புரவானது அந்த காரணத்தினாலே இந்த மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை, மேசியாவுடைய வரப்போகிற தீர்க்க தரிசனத்தை தேவன் தானியேலுக்கு சொன்னார். And that is the amazing influence Daniel had been because of his prayer that is found in the book of Daniel, the 9th chapter. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் தானியேல் தன்னுடைய விண்ணப்பத்தின் மூலமாக அவருடைய ஜனங்கள் மூலமாக. And we have seen in the book of Ezra, the 1st chapter and verse 1, the decree that Cyrus had made for the people to come back to Jerusalem. தரியு எருசலேம் வாசிகளை மறுபடியுமாக அவருடைய தேசத்திற்கு அனுப்பக்கூடிய காரியத்தை, அந்த கட்டளை குறித்து எஸ்ரா முதலாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Just read verse 1. முதலாவது வசனம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் எனக்கு தந்தருளி. Yeah, verse 2. How did he know that God had asked him to build this temple at Jerusalem and all that? These are the verses that we have looked earlier, where Daniel was able to show it to Cyrus, and Cyrus made this decree. இந்த வசனத்தை நாம் இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது, கோரேசுக்கு எப்படி பூமியின் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை தனக்கு செய்ய சொன்னார் என்று எப்படி அவனுக்கு தெரிந்தது என்றால், தானியேல் எரேமியாவுடைய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் கோரேசுக்கு எடுத்து விளக்கி சொல்கிறார் என்று பார்க்கிறோம். And in verse 3 he says, "Who is there among you of his people? His God be with him. Let him go and build Jerusalem." மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் என்று கோரேசு சொல்கிறதை நாம் வாசிக்கலாம். Why God had done all these amazing things, தேவன் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்யும்போது, the sad story ஒரு துக்கமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், is that only 50,000 returned from Jerusalem, from Babylon to Jerusalem. இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை தேவன் செய்திருந்தோம், வெறும் 5,000 பேர் மட்டுமே பாபிலோனிலிருந்து எருசலேமிற்கு போவதற்கு சித்தமாக. They went and set up the altar. அங்கே அவர் பலிபீடத்தை அங்கே போய் மறுபடியுமாக They laid the foundation, just like how the prophecy says during the time of Cyrus, the foundation will be. வேதாகமம் சொன்னபடியே கோரேசின் நாட்களிலே அஸ்திபாரம் கட்டப்படும் என்று சொன்னது போலவே இந்த 50,000 ஜனங்களும் சென்று அங்கே அஸ்திபாரத்தை The opposition from the Samaritans came. அந்த நேரத்தில் அங்கே சமாரியர்களுடைய அவருடைய கலகம் ஏற்பட்டது. They wrote letters to the king, that was the son of Cyrus, and also Sulusmerdis, and the temple work stopped. அந்த சமாரியர்கள் சூலோஸ்மெர்னிஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு இந்த எருசலேம் ராஜ்யத்திற்கு எதிராக அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். You know for how long the work stopped? மறுபடியும் வேலை நின்றது. எவ்வளவு நாள் வேலை நின்றது தெரியுமா? For 16 years. 16 ஆண்டுகளாக எருசலேமை எடுத்து. You know why? In Haggai, the 1st chapter and verse 1, they say, the people say, the time is not come for the Lord's house to be built. ஏனென்று சொன்னால், ஏன் இப்படி செய்தார்கள் தெரியுமா? ஜனங்கள் இன்னும் என் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் முதலாவது அதிகாரம் 2வது வசனம். 16 years. 16 ஆண்டுகளாக வேலை நிறுத்தப்பட்டது. You can, as we look into all this, what we need to understand is this. இதை நாம் பார்க்கும்போது என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், God could do amazing things to the nations. தேவன் இந்த மாபெரும் ராஜ்யங்களுக்கு மிகப்பெரிய மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடும். He could do great things of bringing desolation to
powerful nations like even Babylon. மிகுந்த வல்லமையாக இருந்த அந்த பாபிலோன் ராஜ்யத்தை தரைமட்டமாக்குவதற்கான மிகப்பெரிய அதிசயங்களை கூட தேவன் செய்ய முடியும். But you know where God found it difficult? ஆனால் தேவன் எங்கே கஷ்டப்பட்டார் தெரியுமா? He could prophesy great things for God's people. தேவனுடைய ஜனங்களுக்காக அநேக மகத்துவமான தீர்க்கதரிசனங்களை அவர் சொன்னார். But where he found difficulty was within his own people. ஆனால் தேவனுக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய ஜனங்களையே அவர் மீட்டுக் கொள்ள They முடியவில்லை. settled into their comfort zone. அவர்கள் தங்களுடைய ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். Change the priorities. அவர்களுடைய முக்கியத்துவம் மாறினது. Self and their own household became top priority, and God took a secondary place. அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய குடும்பத்திற்குண்டான காரியங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டு தேவனுடைய வேலையை நிறுத்திவிட்டார். For 16 years God waited. 16 ஆண்டுகள் தேவன் காத்திருந்தார். How long is he waiting for us? இன்றைக்கு நமக்காக எத்தனை Is வருடங்கள் God our காத்திருக்கிறார்? priority? இன்றைக்கு நம்முடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? Next week we are going to learn about how God had used the prophets Haggai and Zechariah. அடுத்த வாரம் ஆகாயும் செப்பனியாவையும் தேவன் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எப்படி உபயோகப்படுத்தினார் என்பதை பார்க்க போகிறோம். In order to make people introspect and understand that they need to change the priorities and put God first. இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் மக்கள் தங்களுடைய முக்கியத்துவங்களை மாற்றி ஏன் தேவனுடைய வேலையை அவர் முன்னிறுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். It's an eye-opener to read the book of Haggai. ஆகாய் புத்தகத்தை நாம் பார்ப்பது நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. And let us look at our own self and see, is God waiting on us? நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்த்து தேவன் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறாரா? Have we become cold, lukewarm, and had put God as a second priority? நாம் நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த குளிருள்ள ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய காரியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். May God help us so that we will understand that God needs the first place in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவாராக. Shall we close with the word of prayer and ask ஜெபம் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்கலாம். அன்பு பரம தகப்பனே, இந்த நல்ல உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த இந்த தருணத்திற்காக உங்களுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் சுவாமி. அன்றைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும்போது இஸ்ரவேலர்களை காட்டிலும் அதிக ஆசீர்வாதங்களோடு அதிக சத்தியங்களோடு நீர் எங்களை இந்த மிதமான திருச்சபையினுடைய சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த சுவாமி. உம்மை நாங்கள் முன்னிறுத்தாமல் அநேக எங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டோம். எங்களுடைய முக்கியத்துவம் உம்மை விட்டு தூரமாய் மற்ற காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதை நாங்கள் இன்றைக்கு அறிக்கையிடுகிறோம். தானியேலை போல சுவாமி, நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய திருச்சபைகளும் உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய உம்முடைய ஊழிய பணி அநேகமான உம்முடைய ஆசீர்வாதமான இந்த முத்துவதின் செய்தியை நாங்கள் எடுத்து செல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொகுசு வாழ்க்கையை தேடி இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மனதை அறிந்திருக்கிறீங்க. தேவாக எங்களை மன்னித்து சுவாமி. ஆண்டவரே, மறுபடியுமாக உம்முடைய உடன்படிக்கையை நீர் நினைவு கூர்ந்து இந்த திருச்சபைக்கு நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான அந்த காரியத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இதோ உம்மை சந்திக்கும்படி உம்மை பூர்ணராய் சந்திக்கும்படி ஒரு ஜனத்தை நீர் ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து சுவாமி உம்மை வரவேற்கத்தக்கதாகவும் உம்முடைய வருகையை குறித்து இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்திலே நாங்கள் மும்முரமாய் எங்களுடைய இருதயத்தை செலுத்த தயவாக எங்களுக்கு கிருபை கொடுத்தலை கெஞ்சி கேட்கிறோம்.
எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கக்கூடிய உண்மையும் நீதியும் உள்ள எங்களுடைய பிரதான ஆசாரியராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கழுவி சுத்திகரித்தருளும். எங்களுக்கு என்ன முக்கியம் என்பதை நாங்கள் மேலும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் தொடர்ந்து தகப்பனே உடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்து எங்களுடைய இருதயங்களை உம்மீது ஒருமைப்படுத்தி நீர் இந்த காலகட்டங்களிலே என்ன செய்ய விரும்புகிறீர்களோ உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக தானியேலை போல எங்களுடைய கண்ணோட்டங்கள் மாறத்தக்கதாக நீ கிருபைப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியானவரினாலே அவர்களை ஆசீர்வதித்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதற்கு மேல் எப்போதானால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு நபரானாலும் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து சுவாமி உம்முடைய இரக்கத்திற்குள்ளாக அவர்களை அனைவருக்கும் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். மீதியான நேரத்தில் உம்முடைய பிரசனங்களோடு இருந்து வல்லனத்தை வேண்டுமாய் கேட்கிறோம். உம்முடைய செய்தியை கொண்டு வந்த உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதித்து மேலும் தகப்பனே அநேக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளவும் தொடர்ந்து தியானிக்கவும் அவரை நீர் ஆசீர்வதித்து வல்லனத்தை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.